வணக்கம். நம்ம மாடி தோட்டத்தில் காய்கறி கழிவுகளை கொட்டும்போது சிறுகிழங்கு கொட்டியிருக்கேன். அந்த சிறுகிழங்கு எப்போவோ போட்டது நான். இப்போ அது முளைச்சி வந்திருக்கு. இதனோட செடி எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாது. நல்லா நிறைய படர்ந்து கற்பூரவள்ளி செடி மாதிரி நல்லா படர்ந்து வருது. இலையை பார்த்தீங்கன்னா கூட அதே போல தான் இருக்கிற மாதிரி இருக்கும். கூகுளில் சர்ச் பண்ணப்போ இது சிறுகிழங்குன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் இதனோட அப்போ அந்த கிழங்கோட வளர்ச்சி இதெல்லாம் பார்க்கணும். செடி எப்படி வளர்க்குறது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இதிலேருந்து நம்ம கிளைகளை உடச்சி வச்சு வளர்த்தாதான் அதில் நிறைய நமக்கு கிழங்குகள் 50க்கும் மேலே போல் கிழங்குகள் கிடைக்கும். ஒரு 3 கணு இருக்கிற மாதிரி அதை உடச்சி எடுத்து நம்ம மண்ணுக்குள்ளே நட்டு வைக்கணுமா. இதை இப்படியே படர விட்டுட்டோம்னா இதிலேருந்து கிழங்கு கிடைக்கிறது கம்மியாக தான் கிடைக்கும். ஏன்னா இது தாய் செடி. இந்த தாய் செடியிலேருந்து கிடைக்கிற கிழங்குகள் கம்மியாக தான் இருக்கும். இந்த செடியிலேருந்து படர்ந்து வர்ற கிளைகளை உடச்சி ஒரு 3-4 கணு இருக்கிறப்பல கிளைகளை உடச்சி அதை நம்ம மண்ணுக்குள்ளே வேர் இருக்கணும்னு கூட அவசியம் இல்லை. அதை நம்ம மண்ணுக்குள்ளே உடச்சி வச்சோன்னா அதிலேருந்து கிழங்குகள் உருவாகி நிறைய கிழங்குகள் கிடைக்கும். இப்படியே விட்டுட்டோம்னா நமக்கு கிழங்குகள் வைக்காது, கம்மியாக தான் கிடைக்கும். 3லேருந்து 4 மாதத்தில் அறுவடைக்கு வந்துடும். அதே போல் இந்த செடி அறுவடைக்கு வருதுன்னா அதில் ஒரு பூ வரும். பூ வந்ததுக்கப்புறமா தான் இது அறுவடைக்கு ரெடி ஆயிடுச்சுன்னு நமக்கு தெரியும். இப்போ நம்ம ஒரு அகலமான க்ரோ பேக்கில் தான் நம்ம இந்த செடியை ஒரு 8 செடிக்கான போல் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதுதான் நம்ம நடவு பண்ணுறோம். சிறுகிழங்கு பல மருத்துவ குணங்களை கொண்டது. உருளைக்கிழங்கை விட 2 மடங்கு புரதச்சத்து அதிகமாக இருக்குது. விட்டமின் ஏ, கால்சியம், சி, B6, பொட்டாசியம், மேக்னீஸ், இரும்பு சத்து, ஏகப்பட்ட சத்துக்கள் இதில் இருக்குது. திருநெல்வேலி சைடு இது அதிக அளவில் பயிர் பண்ணுவாங்க. பொங்கல் சீர்வரிசையாக இந்த கிழங்கும் கட்டாயம் இடம்பெறும். இப்பயும் நடைமுறையில் இருக்குது. உடல் ஆரோக்கியத்துக்கு தேவையான பீட்டோ கரோட்டின், கால்சியம் சத்துக்கள், அயன் சத்துக்கள்லாம் அதிக அளவில் இருக்குது இந்த கிழங்கு. நம்ம தமிழ்நாட்டில் சிவக்கிழங்கு, கார்த்திகை கிழங்கு, கண்வெளி கிழங்கு அப்படின்னு இந்த கிழங்குக்கு பல பேர் கொண்டு அழைப்பாங்க. கேரளாவில் கூர்க்கன் கிழங்குன்னு சொல்லுவாங்க. பாலக்காட்டில் காவத்தன் கிழங்குன்னு சொல்லி அழைக்கப்படும். உருளைக்கிழங்கை விட கூடுதல் சுவையான இந்த கிழங்கை பார்த்தா நம்ம மாடி தோட்டத்தில் எந்த அளவுக்கு நமக்கு அறுவடை கிடைக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம்.